எப்பவுமே நான் வார்த்தை சொல்லுவேன். இந்த இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்பு சொல்றான், எல்லாரும் தப்பா அர்த்தம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அபிப்பிராயம், மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் அப்படின்றதுக்கு மனிதன் நினைத்தான் கடவுள் கெடுத்தான் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்ற அர்த்தம் அது. ஆனா அதுக்கு உண்மையா அது அர்த்தம் இல்லைன்றது என்னுடைய அபிப்பிராயம். என்ன காரணம்னா, இங்கிலீஷ்ல டிஸ்போஸ் அப்படின்ற வார்த்தைக்கு இன்னைக்கு டிக்ஷனரியில அர்த்தம் எடுத்து பாருங்க. டிஸ்போஸ்னாக்கா டு கம்ப்ளீட் அர்த்தம் அது. நீங்க எடுத்து கோவில்ல கோர்ட்ல எல்லாம் கூட கேஸ் நடந்துட்டுன்னா டிஸ்போஸ்ட் ஆஃப் பண்ணுவான். டிஸ்போஸ்ட் ஆஃப்னா என்ன அர்த்தம்? தமிழ் எழுதிச்சு முடித்து வைக்கப்பட்டதுன்னு எழுதுவான். டிஸ்மிஸ்னா தள்ளுபடி பண்ணிட்டான்னு அர்த்தம். டிஸ்போஸ்ட்னா வழக்கு முடித்து வைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அப்ப மேன் கேன் ஒன்லி ப்ரப்போஸ் பட் அல்டிமேட்லி காட் டிஸ்போசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷன் ப்ரப்போஸ் பண்றான், அது ப்ரப்போஸ் பண்றதோட அவனுடைய முயற்சி முடிச்சு போறது. அதுக்கப்புறம் அது முடிச்சு வைக்கிறது யாருன்னா பகவான் தான். அதனால மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ்னா மனிதன் முயற்சி செய்கிறான். முதல்ல வனத்திடரை ஏரியா மன்னம் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி நாம காரியத்தை பண்ணினா அவர் கடைசியில் முடிச்சு வைக்கிறவன் பகவான்.